ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். எப்போவும் தேங்காய் சட்னி, கடல சட்னி, தக்காளி சட்னின்னு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழம் தோல் தான் வச்சு இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம். கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழத்தோட தோல் எடுத்துக்கலாம். அது உள்ளே இருக்கிற வெள்ளையாக நாரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப கசப்பு தன்மை இருக்கும். அதில் நல்லா க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா எடுத்து அலசிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அலசிட்டு கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா அதனுடைய கசப்பு தன்மையும் கொஞ்சம் விறுவிறுப்பு தன்மையும் இருக்கும், அதில் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்காக சுடு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சு கிடைக்கல, அதனால் நான் மால்டா ஆரஞ்சுன்ற ஆரஞ்சு தோலில் செய்கிறேன். நீங்கள் கமலா ஆரஞ்சு தோலில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி வரும், அது வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாதி பங்கு வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் முகம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா பிரைட்டாக ஆகும் முகம் அந்த தண்ணியில் முகம் கழுவுறதுனால. அது சட்னிக்கு தேவைப்படாது அந்த தண்ணி. இப்போது 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதையும் ரஃபாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஒரு பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம். இப்போது வானல் வச்சு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன், நல்லா ஒரு பெரிய ஸ்பூன்லேயே போட்டிருக்கேன் உளுந்து. இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சம் காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தக்காளி தேவைப்படாது. வேக வச்சுருக்கிற ஆரஞ்சு தோலையும் கூடவே சேர்த்துடலாம். அது கூடவே பெரிய லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்க தான் செய்யும். உங்களுக்கு இனிப்பு பிடிக்குன்னா கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க, அந்த கசப்பு தன்மையும் போயிடும். நான் வெல்லம்லாம் சேர்க்கலை. பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த சட்னியும் கூட சேர்த்து கலந்து விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மறுபடியெலாம் வதக்க வேண்டாம், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற தோலை வச்சு சூப்பராக ஒரு சட்னி செய்தாச்சு. இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.